முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோ முதல் முறையா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத தட்டிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல இருந்து இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு growth ரேட் குடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க FY 26ல வந்து ஒரு 17% அளவுக்கு growth வந்து நாங்க எங்களோட அசெட்ல வந்து எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, எங்களுடைய வைஸ் சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து எங்களுடைய பாண்ட்ஸ வந்து AAA ரேட்டிங் கிடைக்கிற அளவுக்கு நாங்க எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ வந்து நாங்க அப்கிரேட் பண்ணுவோம். அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் குடுத்துருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏற்கனவே ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூ. 740 730 ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லாவே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. வால்யூமும் நல்லாவே நடந்திருக்குது. அங்கருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 60 அளவுக்கு ஏற்றத்த குடுத்து மேல போயிடுச்சு இந்த ஷேரு. ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆன ஷேர் தான். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதோட டார்கெட் பிரைஸ் மேபி பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இன்னும் ஒரு ரூ. 100, 150 ரேட் ஏற்றத்த குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல இன்னைக்கு ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது ஒரு 6.5% அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருக்குது. இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 2,150 கோடியா இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2,300 கோடி. ஒரு 150 கோடி ஏற்றம் தான். ஆனாலும் இந்த ஷேர் மிகப்பெரிய ஏற்றத்த குடுத்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க குடுத்திருக்கிற இந்த 17% growth நியூஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம அடிக்கடி நம்மளுடைய சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கனரா பேங்க் வந்து ஒரு ரூ. 125 ரேஞ்சில இருக்கும்போது இது வந்து பிரேக் அவுட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாம சொல்லியிருந்தோம். அதே மாரி ஒரு 125, 120, 28, 130 ரூபீஸ்ல பிரேக் அவுட் ஆன அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்து மேல போய்க்கிட்டு இருக்குது. மேற்கொண்டு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஏற்றத்த குடுக்குற பட்சத்தில, நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அத வாங்குன நண்பர்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு தான் நான் நம்புறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ். என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிச் டாட் புவர் டாட் புக் வந்து அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ரிச் டாட் புவர் டாட் புக் பத்தி தெரியாதவங்க மேக்ஸிமம் இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, நெறைய பேர் அந்த புக்க வந்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அதனுடைய ஆத்தரான ராபர்ட் கியோசகி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வெகு விரைவில பார்த்தீங்கன்னா, அதாவது கூடிய சீக்கிரத்திலே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பெரிய ஒரு கிராஷ் வந்து வரப்போகுது. நெறைய மக்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் பணத்த வந்து இழக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால வந்து மக்கள் அனைவரும் அவங்களுடைய பணத்த வந்து சேஃப் பெட்டான கோல்டு, சில்வர், அப்புறம் பிட்காயின் இந்த மாதிரியான கமாடிட்டீஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக்க வந்து கொஞ்சம் தவிர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலக அளவுல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களும் அதத்தான் நமக்கு வந்து குறிப்பிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து ஷட் டவுன் ப்ராசஸ். லாஸ்ட் அக்டோபர் 1ல வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆச்சு. அதிலிருந்து இப்போ வரை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு 33 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷட் டவுன் வந்து கிளியர் ஆகல. அங்க இருக்கக்கூடிய வேலை பார்க்குற அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சம்பளம் குடுக்க முடியாம கவர்மெண்ட் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்குது. இத ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ட்ரம்போட பீரியட்ல 2018, 19ல ஒரு 35 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஷட் டவுனா இருந்துச்சு. இப்ப போற போக்க பார்த்தா, இந்த 35 நாளையும் தாண்டி லாங் பீரியடுக்கு இது வந்து ஷட் டவுன் அப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சில வார்ஸ் ரஷ்யா, உக்ரைன் வார் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில வந்து சீஸ் ஃபயர் நடந்துச்சு. ஆனாலும் இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேல சில குண்டுகள் வந்து வீசியிருக்காங்கன்ற தகவலும் பார்த்தீங்கன்னா, வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு விஷயங்கள் வந்து குளோபல் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு காரணம் வந்து, இந்த மார்க்கெட் வந்து கிராஷ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கியோசகி சொல்லியிருக்கிறாரு. மேபி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 2019ல இந்த பேண்டமிக் அதாவது கோவிட் டைம்லயும் இதே மாதிரியான ஒரு கால் சொல்லியிருந்தாரு. அதே மாரி அந்த டைம்ல நடந்துச்சு. மேபி இந்த டைம்ல இது நடக்குமா? அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். இவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. என்னன்னா கியோசகி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நண்பர்களே, மில்லியன்ஸ் வில் பி வைப்ட் அவுட், புரொடெக்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா, இத வந்து சில பேர் வந்து ட்ரோலும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதையுமே கீழ பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து வருஷம் வருஷம் வந்து இத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி சொல்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ராபபிலிட்டி. நீங்க ஒரு 4 டைம் சொல்றப்ப ஏன் ஒரு டைம்ல வந்து இது கிராஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நீங்க வந்து சும்மா அடிச்சு விடுறீங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரூ தகவலையும் சில நண்பர்கள் வந்து இத வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, நெறைய நண்பர்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து காஷியஸா இருந்துக்கங்க. புதுசா அதாவது ஆல் டைம் ஹைல இருக்கக்கூடிய ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து நான் தற்சமயம் நம்ம நண்பர்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்து நண்பர்களே.
அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஐபிஓ. நம்ம ஏற்கனவே ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோ ஐபிஓ வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 4ஆம் தேதி ஓப்பன் ஆகி 7ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். மொத்தம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6,632 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. எங்களோட ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ரூ. 95லேருந்து ரூ. 100 வரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ரூ. 100 அப்படிங்கிறப்ப நம்ம ரூ. 100க்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது வந்து கிடைக்கும். ஒருவேளை இது வந்து க்ரோ ஆப்பில் வந்து அப்ளை பண்ணுற நண்பர்களுக்கு க்ரோவில் இருந்து ஏதாச்சும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அப்படி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரோவில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 15%. 15% அவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியங்கிறது கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு லாபம் தான். ஆனால் இன்னும் 4 நாள் இருக்குது நண்பர்களே இதோடைய ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இன்னும் ஓப்பனே ஆகலை, நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. அது ஐபிஓ க்ளோசிங் பீரியட்லையும் இதே மாதிரி ஒரு 15லேருந்து 20% அளவுக்கு இது வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த சமயம் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த லென்ஸ்கேட் சொல்யூஷன்ஸ் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமான்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட் டேட்டு. ஒரு 17% அளவுக்கு தற்சமயம் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 17%ங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிட்டனாக தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து இதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து நான் இதில் வந்து நாளைக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நண்பர்கள் அதை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் அப்ளை பண்ணுறது அவங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு. டெய்லி நம்ம வந்து கோல்டை டிஸ்கஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நியூஸ் வந்து கடந்து போக முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கிராம் 22 கேரட் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 40 கூடியிருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராபர்ட் கியோசகி சொல்லியிருக்கிறாரு கோல்டு சில்வரில் வந்து இந்த மாதிரி அசட்டில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சில நியூஸ்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெட் சேர்மனான பவல் வந்து ஜெரோம் பவல் அவர்கள் வந்து ஒரு 25 பேஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து ஒரு உச்சத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டாமையை பற்றின நியூஸ் வந்து வராமல் இருக்குமா? எப்படினாலும் வந்துடும் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஷட் டவுன் நியூஸ் தான். என்னென்னா தொடர்ந்து ஒரு 6வது வாரமாக, ஆக்சுவலாக பார்த்தா 5வது வாரம் தான், 6வது வாரமாக பார்த்தீங்கன்னா இதில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் ட்ரம்ப்போட கட்சிக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புஷ் பண்ணுறாங்க, ஆப்போனன்ட்லான டெமோக்ராட்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. என்னென்னா செனட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிப்பப்ளிகன்ஸ்க்கு வந்து போதுமான அளவு வந்து மெஜாரிட்டி கிடையாது. அதனால தான் வந்து பில் பாஸ் பண்ண முடியாமல் அங்கே வந்து இன்னும் ஷட் டவுன் வந்து கண்டினியூஸ் ஆகிருக்கு. ட்ரம்ப் வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னா டெமோக்ராட்ஸும் வந்து இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரம்ப் வந்து நான் பிடிச்சபடி உடம்பு பிடின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாரு. இந்த மாதிரியான காரணங்களால தான் இன்னும் வந்து இந்த ஷட் டவுன் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது. மேலும் இது வந்து தொடர்ந்து போச்சுன்னா உலக அளவில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. ஒருவேளை ட்ரம்ப்பும் அதை தான் விரும்புகிறாரா அப்படிங்கிறதும் சரியாக தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்ம நாட்டாமை பற்றின நியூஸ் தான். அதாவது ட்ரம்ப் மேலே அந்த நாட்டு மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை வந்து ஒரு 41% அளவுக்கு வந்து குறைஞ்சிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 100% வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 59% தான் வச்சுருக்காங்க. ஒரு 41% வந்து நம்பிக்கை வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெயினான காரணம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான நியூஸ்கள். அப்புறம் வந்து அவர் H1B விசாலேருந்து இமிக்ரேஷன் சம்மந்தமாக உள்ள கொடுத்த நியூஸு. அப்புறம் பல நாடுகளுக்கு வந்து டேரிஃப் வந்து கண்டினியூஸாக மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நியூஸ்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாயா, நீ என்ன தேய்ச்சோன்னு சொல்லி விட்டுறியேங்கிற மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து மவுண்டன்ஸ் ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அவங்க வந்து அதோட பேஸ்மெண்ட்டில், அதாவது ரொம்ப அடியாளத்தில் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அதனால தான் வெளியில் ரொம்ப கண்டுபிடிக்க முடியல, அதோட அதிர்வுகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் கொளுத்தி விட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியா செக் பண்ணுறாங்க, சைனா வந்து நியூக்ளியர் பாம் செக் பண்ணுறாங்க, ரஷ்யாவும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்களும் டெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு நியாயத்தை சொல்லிக்கிறாரு. என்னதான் பண்ண வந்து காத்திருக்கிறாரு நம்ம நாட்டாமங்கிறது தெரியல நண்பர்களே. இந்த மாதிரி ட்ரம்ப் அட்ராசிட்டிஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று டெய்லி நியூஸில் வந்து வந்துடுறாரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தான் நமக்கு ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 1550 ரூபாய்க்கு போகிறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது 1550 வேணால் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்லே தான் இது வந்து சுற்றி, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து 1550 ரூபாவும்
சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1440 ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாவும் இதில இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு ரூ. 1550 வரைக்கும் போன அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு இறக்கத்த குடுத்துருச்சு. இதில பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூ. 1440 450 ரேஞ்சுக்கு வர்றப்ப, நான் ஏற்கனவே வந்து சில குவான்டிட்டி வந்து இன்ஃபோசிஸ்லேருந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். மீண்டும் இன்னும் ஒரு ரூ. 40 இல்ல ஒரு ரூ. 50 குறைஞ்சு ஒரு ரூ. 1430 ரூ. 40 ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா, மேலும் இதில வந்து சில குவான்டிட்டிஸ் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருக்கேன். பார்க்கலாம். அதுக்கு நம்ம மார்க்கெட் சிட்யூவேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கிறது தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்னைக்கு தங்கமயிலிருந்து அவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தது தான் தோஷம். ஒரே அடி அடிச்சு ஒரு 20% அளவுக்கு ஒரே நாள்ல வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சு ஏத்திட்டாங்க நண்பர்களே. இங்க பாருங்க சார்ட்ல காட்டுறேன். உங்களுக்கு அழகா தெளிவா தெரியும். பாருங்க ஒரே நாள்ல ரூ. 430 ப்ராஃபிட். பெர்சன்டேஜ் சைடுல பார்க்கும்போது 20% நண்பர்களே. ஒரு அருமையான ரிட்டர்ன். என்னோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எப்படி குடுத்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, காட்டுறேன். லாஸ்ட் குவார்ட்டர்ல அதாவது லாஸ்ட் இயர்ல இதே குவார்ட்டர்ல 17 கோடி நெகட்டிவ் ரிசல்ட் குடுத்தவங்க, இந்த டைம் பார்த்தீங்கன்னா 59 கோடி வந்து பாசிட்டிவா ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் குவார்ட்டர்ல 46 கோடி குடுத்தவங்க, இந்த குவார்ட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 59 கோடி 13 கோடி வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல இயர் ஆன் இயர்லயே நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோல்டோட பிரைஸ் வந்து ஏற்றத்த குடுத்தது தான் மிக முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா, கோல்டு பிரைஸ் அதிகமா இருக்கும்போது, அத மக்கள் வந்து அந்த பிரைஸ் குடுத்தா வாங்குவாங்க. ஸோ, இவங்களோட சேல்ஸ் அதிகரிச்சு, இவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா அதிகரிச்சிருக்குது நண்பர்களே. இது இப்போ இன்னைக்கு ஒரு 20% அப்பர் சர்க்யூட் ஆயிடுச்சுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும், இந்த ஷேர போய் நம்ம வாங்கி அதில போய் மாட்டிக்கிட முடியாது. ஸோ, தற்சமயம் இந்த ஷேர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர். ஏன்னா, இது வாங்கக்கூடிய பிரைஸ்லாம் தாண்டி ரூ. 2200 மேல போயிடுச்சு. ஏன்னா, இது வந்து ஒரு ரூ. 500 ரூ. 600 ரேஞ்சுக்குலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல விட்டுட்டு, இப்ப மார்க்கெட் சிட்யூவேஷன்ஸ் வந்து சரியில்ல. இந்த மாரி சூழ்நிலைகள்ல ஒரு ஆவரேஜான ஸ்டாக்க ஆல் டைம் ஹைல வந்து பிரைஸ் குடுத்து வாங்குறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து நண்பர்களே. சரி தங்கமேல் இந்த அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. இதே மாதிரி மார்க்கெட் லீடரான அதாவது கோல்டு பிசினஸ்ல மார்க்கெட் லீடரா இருக்கக்கூடிய டைட்டன் எந்த மாதிரியான ரிசல்ட் குடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் எந்த மாதிரி இன்னைக்கு ட்ரேடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2% வந்து இறக்கத்த தான் குடுத்திருக்கு நண்பர்களே. ஏன்னா அவங்களும் கோல்டு பிசினஸ்ல தான் இருக்காங்க. இவங்களும் கோல்டு பிசினஸ்ல இருக்காங்க. ஆனா இருந்தும் பார்த்தீங்கன்னா, டைட்டன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏற்றத்த குடுக்கவில்லை. ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 3750 ஒரு அருமையான ஒரு ரெசிஸ்டன்ஸு. அந்த இத தாண்ட முடியாம திரும்ப கீழ ஒரு இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. மேபி அங்கருந்து திரும்பவும் வந்து ஒரு ரூ. 3300 ரேஞ்சான ஒரு சப்போர்ட்டுக்கு வருதா? இல்ல ஒரு 3700 கட் பண்ணி மேல திரும்பவும் போகுதா? அப்படிங்கிறது மதில் மேல் பூனை மாரி தான். ஏன்னா எந்த பக்கமும் போகலாம். 3700 கட் பண்ணி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி திரும்ப ஒரு 3300க்கு வர்றதுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, வோடஃபோன். என்னத்தான்யா நீங்க சொல்றீங்க? டெய்லி இந்த மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்தா போட்டுர்றாங்க. இந்த வோடஃபோன் கம்பெனிக்காரங்களுக்கு நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டு. என்னன்னா, இவங்க ஒரு 9500 கோடி வந்து நம்மளுடைய ட்ராய் அதாவது தொலைத்தொடர்பு இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு வந்து ஒரு 9500 கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க. அத வந்து எங்களுக்கு வந்து ரிலீஃப் பண்ணி விடுங்க. அதாவது எங்களுக்கு தள்ளுபடி பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு கேஸ் அந்த மாதிரியான ஒரு கேஸ சுப்ரீம் கோர்ட்ல வந்து வோடஃபோன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில ஒவ்வொரு முறை இவங்க வந்து வாய்தா வாங்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் வந்து ஒரு 5%, 8%, 10% ஏற்றத்த குடுக்குறதும், திரும்ப அதுக்கடுத்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு 5, 5% இறக்கி பழைய ரேட்டுக்கு வர்றதும் இதில வாடிக்கையா இருக்குது நண்பர்களே. இது வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் சரி, ட்ரேடிங்க்கும் சரி என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஒர்த்தான ஸ்டாக்கு கிடையாது. அதனால நண்பர்கள் வந்து இது ஒரு 10% ஏறுது, 5% ஏறுதுன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய பணம் உள்ள லாக் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷேர்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட்டோடைய ரிசல்ட் குடுத்துருக்காங்க நண்பர்களே. இன்னைக்கு அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல நல்ல நல்ல ரிசல்ட் தான் குடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க நண்பர்களே 2024ல வெறும் 496 கோடி போன லாஸ்ட் இயர்ல குடுத்தவங்க, இந்த டைம்ல பாருங்க 2300 கோடி நண்பர்களே. அருமையான லாபத்த குடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம குவார்டர் ஆன் குவார்ட்டர்லயும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல 1000 கோடி அளவு குடுத்தவங்க. இந்த குவார்ட்டர்ல அப்படியே டபுள் 100% மேலேயே ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அருமையான ப்ராஃபிட் குடுத்த ஒரு காரணத்தினால, இன்னைக்கு இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு பாருங்க கடனே கிடையாது. டெட் ரொம்ப கிட்டத்தட்ட 0ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டெட் கம்மியா தான் இருக்குது. ஸோ, கடன் இல்லாத கம்பெனிகள வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் சரி, ட்ரேடிங்கும் சரி, சில நேரங்கள்ல கடன் இல்லாத கம்பெனிகள நம்ம வாங்குறப்ப, ஏன்னா அது ஏற்றத்த குடுத்துச்சுன்னா ஓகே. சில நேரங்கள்ல வந்து நம்ம வாங்குனதுக்கு அடுத்து இறக்கத்த குடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில கடன் இல்லாத கம்பெனியா இருந்ததுன்னா, திரும்பவும் வந்து
அது மறுபடியும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்கு இந்த ஷேரு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் லாபம் பார்க்கலான்னு உள்ளே போய் மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப நாள் வந்து இந்த ஷேரில் லாக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அம்புஜா சிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் ஒரு நியூஸுக்காக தான் வந்திருக்கு இந்த ஷேர் கொண்டு வந்திருக்கே தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இப்போதைக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.